ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழச்சி சேனல். வாங்க அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். வாங்க, இது கேரளாவில் நாங்கள் சண்டே நம்ம கோயிலுக்கு போகலான்னு இறங்கிட்டோம். ஒரு 7 மணிக்கு வீட்டிலேருந்து இறங்கியிருக்கோம். இங்கே பார்க்குறதுக்கு நேச்சுரலான சூப்பரான கேரளானாவே ஒரு பசுமையான ஒரு இடம் தான் சொல்லலாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ரசிச்சுட்டே நம்ம காரில் நம்ம ட்ராவல், அதாவது ரன்வேல் தாங்க நாங்கள் எடுக்கிறோம். இங்கே ஒவ்வொரு வீடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நல்ல பெரிய பெரிய வீடாக இருக்கும், நல்ல டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம ஊர்லலாம் கண்டிப்பாக நாங்கள் அது மாதிரி பார்த்ததெல்லாம் இல்லைங்க. நம்ம சாதாரணமாக ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் தாலே அது பெரிய விஷயமா இருக்கும். அது சின்னசாக பாக்ஸ் மாதிரி தான் கட்டுவோம். இங்கே ஒரு ஸ்டெப்பாக ஒரு டிஃப்ரென்ஸாக பாருங்கள். வீடு நீங்களே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ரசிச்சுட்டு இப்படியே போய் கிளம்பிட்டோங்க. பாருங்கள், பெரிய ஹில்ஸ். நம்ம வெளியே நின்று பார்த்தா பெருசு ஹில்ஸுங்க. நான் காருக்கு உள்ளேருந்து எடுக்கிறதுனாலங்க இது அவ்வளோ இதாக தெரியல. பெரிய மலையும் அதுக்கு கீழே வீடுகளும் இருக்குது. ரொம்ப ஃபைனலாக நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இது மாதிரிங்க. மேலே மலையும் கீழே வீடு இருக்கும்போது அது ஒரு டைம் நம்ம சரிஞ்சு வரும்போது அதிகமான மழை இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு இது மாதிரி ஒரு இடத்துங்களில் தாங்க இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வீடுக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நம்ம சொல்கிறதுக்கே இல்லை, நம்ம தேட்டர் போல் தாங்க ஒரு வீடியே. இதாங்க நானும் என் பேர் இளங்கொடி, நான் கிருஷ்ணகிரி பொண்ணு தாங்க. அப்படியே நாங்கள் வைத்தியநாதன் கோயிலுக்கு வந்துட்டோம். இது சிவனோட கோயில் தாங்க, வைத்தீஸ்வரர். நம்ம ஊரில் வைத்தீஸ்வரனாங்க, இங்கே வைத்தியநாதன் சொல்லுவாங்க. நம்ம உள்ளெல்லாம் வீடியோவுக்கு அலோடு இல்லைங்க. வெளியே என்ட்ரன்ஸ் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இறங்கி வந்தால் அப்புறம் நம்ம யூடியூப்பில் ஒன்று பார்த்துருக்குங்க, முடவாட்டு கிழங்கு என்ன சொல்லிவிட்டு. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் இங்கே எங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. இங்கே தாங்க இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள். இது பழைய காலத்து மரம். இந்த மரத்தில் பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள். இதாங்க முடவாட்டு கிழங்கு. அதோட செடியும் ஒரு உடந்த இலையும் பச்சை இருக்கிறது. இது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இறங்கி ஆயிடுச்சிங்க. இனியும் நம்ம ஒரு 3-4 கோயில் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு போகலான்னா இறங்கி ஆயிடுச்சு. வேறு மழை வேறு தொடங்கிடுச்சிங்க. அப்படியே பார்த்துட்டு இதே ரன்வேல் தாங்க இதையும் எடுக்கிறோம். நம்ம நின்றெல்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வியூஸு நல்ல பிளேஸு. ஒரு என்ன சொல்கிறதுங்கன்னா என்ன இவ்வளோ ஒரு மன கஷ்டம் தானே. இது பார் ஒரு இடத்துக்கு வந்தால் அது மேக்ஸிமம் ஒரு சரின்னு போயிடும். அது போல் இருக்குங்க. பார்த்து அமேசான் காடு போல் இருக்கும் பாரு, சூப்பராக இருக்கும். நல்ல லேக்கு. இது டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. சைடெல்லாம் மாதிரி இருக்கும். நல்ல தண்ணியும் அப்புறம் ஆள் ஸ்டாண்ட் உட்காரத்துக்கு. பிளாஸ்டிக் சேவ். அங்கே பிளாஸ்டிக் எல்லாம் கீழே போட்டால் பயன் தாங்க. அதனால் பிளாஸ்டிக் சேவாக தாங்க எல்லாம் இதில் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நாங்களும் நின்றெல்லாம் பார்க்க முடியலைங்க. ஏன்னா நான் 4 கோயில் இருந்தாங்க நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு போகிற வழியில் நாங்கள் பார்க்குறோம். சரி, எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லி தான் போகிறோம். இது கிளாஸ் மழை பெய்யறதுனால கிளாஸ் இருக்காது. கிளாஸ்க்குள்ளே இருந்தாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இது போல் இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு அந்த வீடியோவில் சொல்லுங்கள். ரெண்டு சைடுமே நல்லா இருந்துச்சுங்க. இதாங்க ரயில்வே ட்ராக்கு. கடந்து தாங்க அடுத்த ஒரு கோயிலுக்கு போகணும். இதாங்க ரயில்வே ட்ராக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு சண்டேன்றதால எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் டேயாக தான் அமைஞ்சது. அடுத்தது நாங்கள் அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுக்கு என்ட்ரன்ஸ் தாங்க இது. உள்ளே போகிறோங்க. இந்த வீட்டை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு டிசைன் சூப்பராக கட்டியிருக்காங்க. கோடிக்கணக்கில் கட்டுற வீடு தாங்க இங்கே இருக்குது. இதாங்க அன்னபூர்ணேஸ்வரி கோயில். ஒரு பெரிய கோயிலுங்க. இதாவது தமிழர் பண்பாடு மாதிரி சாணத்தில் தரையெல்லாம் ஒழிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா விட்டு வரத்துக்கே மனசு இல்லை. ஆனால் இனி நம்ம அடுத்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவும் சின்னதாக எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பார்க்குறது பழைய காலத்து ஒரு ஆலமரம் பயங்கரமாக வேறு பார்க்கறதுக்கு. அடுத்து நாங்கள் மாடாய்க்காவிட்ட ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருந்தோம். இங்கே பிஸ்னஸ்க்கு வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் தரிச்சிட்டு வீடியோ உள்ளே எடுக்கும்போது நான் வெளியே எடுத்துகிட்டு வாங்க அடுத்து காரு பார்க் பண்ணியிருந்தேன். அங்கே தாங்க இது பார்க்குது. சூப்பராக நல்ல ரெட் கலர் தண்டு, ஒயிட் கலர் பூவு. நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வரத்துக்கு மனசு இல்லை. ஆனால் கீழெல்லாம் இறங்க முடியாது. அப்புறம் காடுங்க. காடில் இருந்தால் பாம்பு இல்லை எதனா இருக்கும். அதாட்டு மேலே ஒரு தரை கட்டியிருந்தாங்க. இது மேலேருந்தே பார்த்துட்டு அடுத்து கிளம்பிட்டவங்க. இதாங்க பெரிய ஒரு ரிவர். நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு இதான கேரளாவுக்கே ஒரு பெருமை சேர்க்குறதுன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் தேங்காய் மரங்களும் ஒரு நல்ல ஒரு இயற்கையான புல்வெளி. அடுத்து நாங்கள் முத்தப்பன் கோயில் தாங்க, பரசின கடவுள்னு சொல்லுவாங்க. இங்கே தாங்க வந்திருக்கோம். இது லாஸ்ட்டு 4வது கோயில் வந்துட்டுங்க. இங்கே அங்கே போட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா?
நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? யாருன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க நான் முதல் முறையாக நான் நேர்லேயே பார்க்குறேன். இங்கேருந்து கோயிலுக்கு போனால் வந்தவங்க கை கால்லாம் கழுவி கை கால் முகம் கழுவிட்டு தண்ணி தெளிச்சிட்டு தாங்க போவாங்க. இதாங்க இது ஒரு பெரிய ஆறு. எல்லா கோயிலும் குளம் இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து குளம் இல்லை, இதே பெரிய ஆறு தாங்க. அப்போ போட் ஹவுஸ் பாருங்கள், அந்த சைடில் நின்று இருக்காங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு எல்லாம் தரிச்சிடுவோங்க. இது முத்தப்பன்னு சொல்லுவாங்க. இவரோட வாகனம் என்னென்னா நாய் தாங்க. இங்கே கோயிலுக்குள்ளவே நாய்கள்லாம் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் பயப்பட மாட்டாங்க, யாரும் இது வரைக்கும் கடிச்சதே இல்லைங்க. இது நாங்கள் இதுவும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து இங்கேயும் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப தடினி கொட்டியும் தேங்காய் தாங்க கொடுப்பாங்க. இதையும் நான் வாங்கி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் இது வந்து இவளுக்கு பாப்பாவுக்கு கடைக்கு வந்தோம். நிறைய கடைங்களே இருக்கும். இங்கே வந்து இவளுக்கு அதாவது ஸ்க்ளைம் வேணும்னு சொன்னால் அதுவும் பார்த்தோம். பின்ன இது எனக்கு தேவையானது அவளுக்கெல்லாம் வாங்கிட்டு இறங்கிட்டவங்க. ஒரு பால்ஸ் வாங்கியிருக்கோம், வாங்காட்டாவும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது ஏன் அதோட ஒரு ரிவர் தாங்க. பாருங்கள், ஒரு மனுஷன் அவர் போகிறாரு. ஒரு அப்படியே கிழிஞ்ச சட்டையும் ஒரு கருப்பான ட்ரெஸ் தாங்க. நம்ம ஒரு ஜான் வயிற்றுக்கு உழைக்கிறது எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு அப்போ வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போயினா வீட்டுக்கு தாங்க முதல்ல வரணும். சரி, வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த ஒரு அதாவது கிரபரேஷன் வீடு அதுவும் வந்து பார்க்குறதுக்காக ஒரு 5 மணிக்கு தாங்க வீட்டிலேருந்து இறங்கணும். சரி, பார்த்துட்டு அங்கே போகிற இடத்துல நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடங்க. இதாங்க ஒரு கைது சக்கான்னு சொல்லுவாங்கங்க. அத்தை சக்கான்னு சொல்லுவாங்க. கைது சக்கால அத்தை சக்கான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்னசாக இருக்கும். இது வந்து குழம்பு வைக்குவாங்க. இது பார்த்துங்க வாட்டர் ஃபால் மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு. அடுத்தவங்க நாங்கள் ஒரு சூப்பர் வீடு இருக்குது, அந்தாட்டு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதில் வந்து பாப்பா நமக்கு முன்னையே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு பாரு செடிங்க இருக்குது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அங்கே மழை இருக்கிறதுனால நடக்கிறதுக்கே ஒரு பயம், ஏதாச்சும் பாம்பே தான் இருக்குமோன்றது தான். ஆனால் நம்ம போயிட்டா என்னென்னு போய் பார்த்தா தெரியுதுங்க. அங்கே நெல் வயல் தாங்க. இங்கே வந்து நெல் வயல் இருக்கிறது கம்மி, ஏன்னா லெவல் பிளேஸ் இங்கே இல்லைங்க. எல்லாமே மேடு பள்ளமாக இருக்கும். இவங்களுக்கே இது வந்து ஒரு அற்புதம் தான். இதுவும் நாங்கள் பார்த்தாச்சுங்க. பார்க்கறது அவ்வளோ சூப்பரான இங்கே நல்லா வியூங்க. இதுவும் பார்த்து முடிச்சு அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாடுறேன்னு சொன்னாங்க. அப்படியே தண்ணியிலே நாங்கள் விளையாடிட்டு எங்கள் வீட்டு பக்கம் இந்த வாட்டர் ஃபால்லாம் இல்லை. ஒரு கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் தாங்க வந்தோம். இங்கே தாங்க இவ்வளோ சூப்பரான ஒரு நல்ல இடம். இதுவும் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு இனி கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனி அடுத்த ஓண விசேஷத்தை நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்கள் கேரளா தமிழச்சி கிருஷ்ணகிரி பண்ணு.